ஓகே குட்டீஸ், இப்போ அடுத்ததாக நாம் நிறங்கள் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இங்கிலீஷில் அதை நம்ம கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் பலவிதமான கலர்ஸ் எங்கே பார்த்துருப்பீங்க சொல்லுங்கள் குட்டீஸ். உங்களுக்குலாம் பலூன் ரொம்ப இஷ்டம் இல்லையா? பலூன் வச்சு அவ்வளோ விளையாடுவீங்க. ஸோ பலூன் என்னென்ன கலர்ஸில் இருக்கும்? அதில் நிறைய நிறங்கள் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இப்போது ஒவ்வொரு நிறமாக நிறைய நிறங்களை நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? முதலாவது நம்ம பார்க்க போகிற நிறம் சிவப்பு. இது சிவப்பு நிறம். சிவப்பு, சிவப்பு. நம்ம சிவப்பு நிறத்தில் என்னெல்லாம் பார்க்கலாம் குட்டீஸ்? உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆப்பிள் பழம் அழகான சிவப்பு நிறத்தில் இருக்கும் இல்லையா? வேற என்ன நம்ம பார்க்கலாம்? அதே மாதிரி மாதுளம்பழம் அழகான ஒரு சிவப்பு நிறத்தில் இருக்கும். தக்காளி பழம் கூட அழகு சிவப்பு நிறத்தில் காணப்படும். ஸோ இது சிவப்பு நிறம். அடுத்து நாம் பார்க்க போகிற நிறம் நீலம். இது நீல நிறம். நீலம். நீல நிறத்தில் நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம் குட்டீஸ்? நமக்கு வானம் நீல நிறத்தில் காணப்படும் இல்லையா? அதே மாதிரி கடல்ல தண்ணீரெல்லாம் நமக்கு என்ன நிறத்தில் தெரியும்? அழகான ஒரு நீல நிறத்தில் தெரியும் இல்லையா? ஸோ இது நீல நிறம், நீலம். ஓகே குட்டீஸ், அடுத்து நாம் பார்க்க போகிற நிறம் மஞ்சள். இது மஞ்சள் நிறம். மஞ்சள். மஞ்சள் நிறத்தில் நம்ம என்னென்னலாம் பார்க்கலாம் சொல்லுங்க குட்டீஸ். உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க. வாழைப்பழம் அழகான மஞ்சள் நிறத்தில் இருக்கும். வேற என்ன மஞ்சள் நிறத்தில் பார்க்கலாம்? மாம்பழம் மஞ்சள் நிறத்தில் காணப்படும். வேற என்ன மஞ்சள் நிறம்? எலுமிச்சம்பழம் கூட அழகான மஞ்சள் நிறத்தில் நமக்கு தெரியும். ஸோ இது மஞ்சள் நிறம். ஓகே குட்டீஸ், அடுத்து நாம் பார்க்க போகிற நிறம் பச்சை. இது பச்சை. பச்சை நிறத்தில் நம்ம என்னெல்லாம் பார்க்க முடியும் சொல்லுங்க. மரங்களில் உள்ள இலைகள் எல்லாம் அழகான பச்சை நிறத்தில் காணப்படுது இல்லையா? வேற என்னெல்லாம் நம்ம பச்சை நிறத்தில் பார்க்கலாம் சொல்லுங்க. காய்கள் எல்லாம் மாங்காய், வாழைக்காய் இதெல்லாம் அழகு பச்சை நிறத்தில் நமக்கு காணப்படும். ஸோ இது பச்சை நிறம். ஓகே குட்டீஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிற நிறம் கருப்பு. இது கருப்பு நிறம். கருப்பு நிறம். கருப்பு நிறத்தில் நம்ம என்னெல்லாம் பார்க்க முடியும் சொல்லுங்க. காகம் கருமை நிறத்தில் காணப்படும். ரொம்ப கருப்பாக இருக்கும் காகம் இல்லையா? அடுத்து நம்ம வேற என்னெல்லாம் கருப்பாக பார்க்கலாம் சொல்லுங்க. நம்மளோட தலை முடி கூட அழகான கருப்பு நிறத்தில் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கப்புறமா நம்ம வேற என்ன பார்க்கலாம்? நம்மளோட கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த கருவெளி கூட கருப்பு நிறத்தில் காணப்படுது. இதெல்லாம் கருப்பு நிறமாக இருக்கு. ஸோ இது கருப்பு நிறம். ஓகே குட்டீஸ், அடுத்து நாம் பார்க்க போகிற நிறம் ஊதா. இது ஊதா நிறம். ஊதா நிறம். ஊதா நிறத்தில் நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம்? நிறைய பூக்கள் அழகான ஊதா நிறத்தில் காணப்படும். நம்ம எல்லாருமே அடிக்கடி பார்த்துருப்போம், நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். பூக்களில் அழகான ஊதா நிறத்தில் நம்ம நிறைய பூக்களை பார்த்துருப்போம். ஸோ இது ஊதா நிறம்.
அடுத்து நாம் பார்க்க போகிற நிறம் சாம்பல். இது சாம்பல் நிறம். சா இம் ப இல் சாம்பல். சாம்பல் நிறத்தில் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா புறாக்கள். சில வகையான புறாக்கள் அழகான சாம்பல் நிறத்தில் காணப்படும். நம்ம பார்த்துருப்போம் கண்டிப்பாக. புறாக்களோட அந்த சாம்பல் நிறம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இது சாம்பல் நிறம். அடுத்து நாம் பார்க்க போகிற நிறம் வெள்ளை. இது வெள்ளை நிறம். வே இல் ளை வெள்ளை நிறம். வெள்ளை நிறத்தில் நம்ம என்னெல்லாம் பார்க்க முடியும் சொல்லுங்க? கொக்கு. கொக்கு அழகான வெள்ளை நிறமாக காணப்படும் இல்லையா? வேற என்ன நம்ம வெள்ளை நிறத்தில் பார்க்கலாம்? நம்மளுடைய பல். பல் எல்லாரும் பாருங்க, சிரிச்சா அது நமக்கு அழகான வெள்ளை நிறமாக தெரியும் இல்லையா? ஸோ இது வெள்ளை நிறம். ஓகே குட்டீஸ், அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிற நிறம் ஆரஞ்சு. இது ஆரஞ்சு நிறம். ஆ ர இஞ்சு ஆரஞ்சு. ஆரஞ்சு நிறத்தில் நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம்? ஆரஞ்சு பழம் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. ஆரஞ்சு பழம் என்ன நிறத்தில் இருக்கும்? ஆரஞ்சு நிறத்தில் காணப்படும். ஆரஞ்சு பழத்தில் தான் அந்த ஆரஞ்சு நிறத்தை நம்ம கண்டிப்பாக கரெக்டாக பார்க்க முடியும். அது தவிர நம்ம ஆரஞ்சு நிறத்தை எங்கே பார்க்கலாம்? கனகாம்பரம் பூ. கனகாம்பரம் பூ எல்லாரும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க குட்டீஸ். கனகாம்பரம் பூவும் அழகான ஆரஞ்சு நிறத்தில் காணப்படும். ஸோ இது ஆரஞ்சு நிறம். அடுத்து நாம் பார்க்க போகிற நிறம் இளஞ்சிவப்பு. இது இளஞ்சிவப்பு நிறம். இ ல இஞ்சி வ இப்பு இளஞ்சிவப்பு. ரோஜாப்பூ எல்லாரும் பார்த்துருப்போம். ரோஜாப்பூவில் நிறைய நிறம் இருக்கும். ஆனால் அதில் ரோஜாப்பூ அப்படின்னாலே அதோட மெயின் நிறம் என்ன அப்படின்னா இளஞ்சிவப்பு நிறம்தான். இதை இங்கிலீஷில் நாம் ரோஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ரோஜாப்பூ நம்ம இளஞ்சிவப்பு நிறத்தில் பார்த்துருக்கோம். இது இளஞ்சிவப்பு நிறம். ஓகே குட்டீஸ், இப்போ நாம் நிறையா கலர்ஸை உதாரணத்தோட அழகாக பார்த்து முடிச்சிட்டோம்.